Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா 5 top tips to help you speak English more fluently and confidently. 5 top tips. ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம சரளமாகவும் நம்ம தன்னம்பிக்கையோடும் பேசுறதுக்கான ஒரு 5 டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த 5 டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களோட லைஃப்ல வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் மோர் ஃப்ளூவென்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து எப்படியாவது பேசியே ஆகணும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி இங்கிலீஷ் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறது, அதுவும் சரளமா பேசுறது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இந்த 5 டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் மோர் ஃப்ளூவென்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, practice speaking every day. ஓகே, ஸோ இதான் வந்து முதல்ல நான் சொல்ல போற டிப். ஸோ இதுல வந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இப்போ. ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னா நம்ம பயிற்சி பெறணும். ஸ்பீக்கிங் எவ்ரி டே, ஸோ டெய்லி தினந்தோறும் நம்ம வந்து பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் சொல்றீங்க, ஹவு கேன் ஐ ப்ராக்டிஸ்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாரோட மனசுலயும் இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், டெய்லி ரொம்ப நேரம்லாம் வேணாம். ஓகே, ஸோ மணிக்கணக்கில் நீங்க உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 10 to 15 minutes every day. ஸோ தினந்தோறும் 10 to 15 நிமிஷம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சும்மா நம்ம வந்து ஒரு புக்கை பார்த்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம கத்துக்கிறோம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து வாசிக்க கூடாது. சத்தமா நீங்க அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வார்த்தை வந்து நீங்க ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நீங்க கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற இந்த வார்த்தையை, இந்த சென்டென்ஸ், இந்த ஃப்ரேஸை வந்து நீங்க கத்துக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு சென்டென்ஸ், காமன் ஃப்ரேஸ். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க கத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ இதை கத்துக்கும் போது நமக்கு சத்தமா, ஓகே, ஸோ லவுடா வந்து நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ அப்படி நீங்க திரும்ப நீங்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இது வந்து சிலர் சொல்லுவீங்க, எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை, நான் யார்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்டான ஐடியா வந்து எல்லாரோட கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கு. ஓகே, நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்கலாம், உங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மிரர் டெக்னிக், கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பேசி பார்க்கலாம். பேசி பார்க்கும் போது ஸோ யூ கேன் see your body language, you can see your movements, you can see your expression. ஓகே, உங்களால லைவா பார்க்க முடியும். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க இங்கிலீஷ் பேசி பார்க்கும்போது நம்ம எப்படி பேசுறோம், நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் எவ்ரிடே. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சத்தமா பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, மறந்துடக்கூடாது. நான் என்னென்ன பண்ண சொன்னேன், எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? குறைஞ்சது 10 to 15 minutes நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, ஓகே, தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ், அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஸோ நோ மேட்டர், அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. பட் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, சத்தமா பேசுங்க. ஓகேவா? ஸோ பேசும்போது உங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். அதே மாதிரி மிரர் முன்னாடி நின்று ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் எவ்ரி டே. நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட், திங்க் இன் இங்கிலீஷ். நிறைய பேர் இது பண்றதே இல்லை. ஸோ என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும் முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யார்கிட்டயாவது நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம், இல்லை அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே தமிழுக்கு மாத்திடுவோம்.
இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, டு யூ ஹாவ் அன் அம்ப்ரெல்லா? நீங்க வந்து கொடை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம மைண்ட்ல இதுக்கு என்ன அர்த்தம், கொடை வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க நம்மளை கேட்குறாங்க. ஓகே, ஸோ டு யூ ஹாவ் அ பென்? உங்ககிட்ட பென் இருக்கா? ஸோ நம்ம கிட்ட பேனா இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அகெயின், ஆமா என்கிட்ட பேனா இருக்கு, எஸ் ஐ ஹாவ் அ பென் அப்படிங்கிறத வந்து திரும்ப நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவோம். டைம் வேஸ்ட். ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யோசிச்சு இட் மைட் டேக் 2 to 3 seconds ஆர் மோர் தென் 3 seconds, 3க்கும் மேல செகண்ட்ஸ் ஆயிரும் நம்ம யோசிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூவன்சி லேக் ஆகும். ஓகே, லேக் ஆஃப் ஃப்ளூவன்சி. ஸோ ஃப்ளூவன்சி அந்த இடத்துல குறையும், சரளமா நம்ம பேசுற மாதிரி இருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, டு யூ ஹாவ் அ பென் அப்படின்னா டக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம், எஸ் ஐ டூ நம்ம சொன்னா அந்த ஃப்ளூவன்சி வந்து லேக் ஆகாது. இதே இது நம்ம தமிழ்ல மாத்தி திரும்ப தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மாத்தி, ஸோ டோன்ட் டூ தட். நம்ம மனசுல இருக்கக்கூடிய நம்மளோட கருத்துக்களை அப்படியே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ டோன்ட் கன்வெர்ட் தமிழ் டு இங்கிலீஷ், அகைன் இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ டோன்ட் டூ தட். இதை பண்ணவே பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு திங்க் இன் இங்கிலீஷ். அது அப்படி இங்கிலீஷ்ல தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஸோ தென் ஒன்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் மோர் ஃப்ளூவன்ட்லி. ஸோ அப்படி நீங்க இங்கிலீஷ்லேயே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பேசும்போது this builds your fluency. உங்களோட ஃப்ளூவன்சியை பில்ட் பண்ணும், வளர்க்கும், ஃப்ளூவன்சியை வளர்க்கும். அதே மாதிரி இட் ரெடியூசஸ் ஹெசிடேஷன். ஹெசிடேஷன் அப்படின்னா என்னன்னா தயக்கம், நம்மளோட தயக்கத்தை குறைக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ டோன்ட் திங்க் இன் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ். அதில் வந்து நம்ம திங்க் பண்ணிடக்கூடாது. திங்க் பண்றது இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி அதை இங்கிலீஷ்ல நம்ம ஆன்சர் பண்றது நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஓகே, ஸோ தேர்ட் என்ன டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் தி தேர்ட் ஒன், லிசன் ஆக்டிவ்லி. ஸோ இப்போ வந்து நம்ம டிவியில வந்து நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறோம், இல்லை வந்து இங்கிலீஷ் நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து வேற பாட்காஸ்ட் பார்க்குறோம், ஏதாவது ஒன்று பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்குறோம்னா just you have to listen to that very carefully. ஸோ கவனமா நம்ம அதை கவனிக்கணும். என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. அவங்க எந்த மாதிரியான சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறாங்க, ஓகே, அதே மாதிரி அவங்க என்னென்ன வார்த்தைகளை அதிகமா யூஸ் பண்றாங்க, அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு, உச்சரிப்பு எப்படி இருக்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி அவங்களோட இன்டர்னேஷன் இஸ் நத்திங் பட் ஏற்ற இறக்கத்தோட அவங்க எப்படி பேசுறாங்க. வாட் அபவுட் தேர் எக்ஸ்பிரஷன், அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, ஓகே, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க கவனமா லிசன் பண்ணணும். ஸோ மூவிஸ் நியூஸ் மட்டும் கிடையாது, உங்ககிட்ட யாராவது இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படின்னாலும் நீங்க அதை கண்டிப்பா லிசன் பண்ணணும். இப்போ நானே வந்து நம்ம வாரம் வாரம் லைவ் பண்ணும்போது நான் அந்த கிளாஸஸ்ல வந்து பொதுவாக நான் இங்கிலீஷ்ல தான் அவங்களோட பேசுறேன். ஸோ அப்படி பேசும்போது நான் எந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்றேன், நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கறத நீங்க கவனிக்கலாம். ஓகே, இல்ல ஒருத்தர் வந்து உங்களுக்கு டைரக்டா அவங்ககிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படின்னாலும் அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு, அவங்க வந்து எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்றாங்க அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி ஸோ as I told you, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்நேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இன்டர்நேஷன் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோட பேசுறது. இப்படி ஏற்ற இறக்கத்தோட பேசுறதுதான் இன்டர்நேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய், ஹவ் ஆர் யூ. ஹாய் அப்படிங்கிறது அதிகமான சத்தத்தோட இருக்கு. அடுத்து ஹவ் ஆர் யூ. ஆர் யூ சேட், நீ என்ன கவலையா இருக்கியா. ஆர் யூ ஹாப்பி, சந்தோஷமா இருக்கியா. ஆர் யூ எக்ஸைட்டட், நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கியா. ஆர் யூ ஆங்கிரி. ஸோ உங்களோட அந்த இன்டர்நேஷன் ஏற்ற இறக்கத்தோட பேசுறது தான் இங்கிலீஷ்க்கு ஒரு அழகு சேர்க்கும். ஸோ அந்த இன்டர்நேஷன்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா நம்மகிட்ட ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணவே முடியாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நீங்க நியூஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், சீரீஸ் பார்க்கலாம், குழந்தைங்களோட கதைகளை கேட்கலாம், நிறைய இருக்கு. நம்ம இங்கிலீஷ் சேனல்ல நீங்க லைவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்க்கும்போது அது எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும். முக்கியமா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரொனன்சியேஷன், இன்டர்நேஷன், எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் அண்ட் ஹவு டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ்.
ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு யூஸ் ஷேடோவிங் டெக்னிக். ஷேடோவிங் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தரை பார்த்து அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது இமிட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது. ஓகே, ஸோ எனக்குலாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர் நம்ம எடுக்கும்போது ஸோ இவங்கள மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க நியூஸ் நல்லா ரீட் பண்றாங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ மூவிஸ்ல வந்து அவங்க ஃபாஸ்டா பேசுறாங்க, நைஸ் டு மீட் யூ, ஹாய் டியூட், ஹவ் ஆர் யூ, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இமிட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, ஸோ கண்டிப்பா பாருங்க. ஸோ ஷேடோவிங் டெக்னிக் அப்படிங்கிறது ஒருத்தர் பேசுற மாதிரி நீங்களும் பேசி ட்ரை பண்ணலாம். ஓகே, லைக் அது மூவிஸா இருக்கலாம், சீரீஸா இருக்கலாம், வாட் எவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தட் ஸ்டைல். இட் வில் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, ரைட்? ஸோ ஃபோர்த் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The next one, learn and use phrases. ஓகே, ஸோ லேர்ன் அப்படின்னா கத்துக்கணும். யூஸ் phrases. phrases அப்படிங்கிறது காமன் எக்ஸ்பிரஷன், காமனா இருக்கக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ். ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம phrases அப்படின்னு சொல்லுவோம். அது காமனா நிறைய இடங்கள் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸை நீங்க வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், how is it going? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, how is it going? இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா how is it going, எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காமனான எக்ஸ்பிரஷன். how is it going, nice to meet you, can you repeat that please? ஒரு விஷயம் புரியல அப்படின்னா can you repeat that please? இதெல்லாம் காமனா இந்த சென்டென்ஸை மாத்தாம நம்ம இப்படியே சொல்லக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது கான்வர்சேஷன்ல கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. I'm sure, I'm not sure. ஓகே, ஸோ ஐ காட் இட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் கற்று வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ், காமன் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. யூ வில் கெட் மெனி சென்டென்சஸ், யூ வில் கெட் மெனி எக்ஸ்பிரஷன்ஸ், யூ வில் கெட் மெனி phrases. ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் சம் காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் காமன் phrases டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, இதெல்லாம் கற்று வச்சு நீங்கள் பேசும்போது ஸோ டிஃபால்ட்டாக இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து தாராளமாக பேசலாம், அப்படியே பேசலாம். ஓகேவா? அதனால இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க கத்துக்கோங்க, ரைட்? அதே மாதிரி யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் தீஸ் சென்டென்சஸ் இன் கரெக்ட் பிளேஸ். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், ஓகே, ரைட் பிளேஸ், எந்த இடங்கள்ல நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The last one, don't fear mistakes, speak boldly. ஓகே, ஸோ தவறுகளை பார்த்து நம்ம வந்து என்னைக்குமே பயப்படக்கூடாது, நம்ம போல்டா வந்து பேசணும். இதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு. ஸோ மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். நம்ம அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. தட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ தவறுகள் தான் வந்து நம்ம கற்றுக்கிறதோட ஒரு பார்ட் அது வந்து. ஓகே, ஸோ தவறுகள் பண்ணி தான் நம்ம அதை சரி பண்ணி கற்றுப்போம். ஸோ மிஸ்டேக்ஸை பார்த்து யாருமே வந்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி த மோர் யூ ஸ்பீக், நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ த பெட்டர் யூ வில் கெட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அது ஒரு நார்மலான ஒரு கேஷுவலான விஷயம். அது கற்றுக்கிறதோட ஒரு பார்ட். ஓகே, தட் இஸ் த பார்ட் ஆஃப் லேர்னிங். ஓகே, ஸோ தப்பு விட்டுட்டோம், திரும்ப நான் வந்து பேசவே மாட்டேன் இங்கிலீஷ், எனக்கு அவமானமா போச்சு, எல்லாரும் முன்னாடி வந்து நான் தப்பு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் இட். ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி காமன், ஓகே, அண்ட் வெரி நார்மல் திங், ரைட்? ஸோ இவ்வளோதான் இந்த 5 டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது நான் ஃபாலோ பண்ண இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.